அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் இரவு வரக்கூடிய சக்தி வாய்ந்த 35 நிமிடங்கள். நம்முடைய தீராத கடனை தீர்க்கக்கூடிய அந்த 35 நிமிடங்கள் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய முதல் மைத்ரேய முகூர்த்தம் இன்று இரவு வருகின்றது. ஸோ இன்று இரவு வரக்கூடிய அந்த நிமிடங்களை குறிப்பாக சொல்லணும்னா 35 நிமிடங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நிமிடங்கள். ஸோ அதை இன்னைக்கு யாருமே தவற விட்டுடாதீங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனலில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு தான் இருக்கிறேன். அதிலும் இன்று இரவு வருவதால் இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற 10 பேரில் ஒரு பேர் செய்து பயனடைந்தால் கூட அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் சேருங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரத்யேகமாக கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு மட்டும் உருவாக்கப்பட்ட முகூர்த்தம். எப்படி அபிஜித் நட்சத்திர நேரம் மாசத்துல ஒரு முறை வருதோ அதே போல இந்த மைத்ரேய முகூர்த்தம் மாசத்துல ஒரு முறையோ அல்லது 2 முறையோ வரும். அப்படி வரக்கூடிய ஒரு முறை தான் இன்றைய தினம் இரவு. இதை நம்ம 8ஆம் தேதி இரவு அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா 9ஆம் தேதி அதிகாலை, வியாழக்கிழமை அதிகாலை, அதுதான் கரெக்டாக நம்ம சொல்லணும். பட் நம்ம அப்படி சொன்னோன்னா எல்லாம் 9ஆம் தேதின்னு சொன்னோன்னா நாளைக்கு தான் அந்த பதிவை பார்ப்பாங்க, இன்றைக்கி நைட் அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இன்று இரவு அப்படின்னு நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி மிட் நைட்டில் வரதால் யாரெல்லாம் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நீங்கள் அலாரம் வச்சுட்டு அந்த 35 நிமிடங்களில் ஜஸ்ட் ஒரு 5 நிமிடம் கண் விழித்து, நீங்கள் பூஜை அறைக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே அந்த கவரில் நாம் சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் வச்சுட்டு என்னுடைய கடன் சுமை தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்தாலே போதுமானது. நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். சில பேர்லாம் இந்த மைத்ரேய முகூர்த்தத்துக்கு நான் பணம் 2 வருஷமாக நீங்கள் எப்போல்லாம் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் எடுத்து வைக்கிறேன், ஆனால் என்னுடைய கடன் தீரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு நாம் செய்யக்கூடிய சில தவறுகளும் காரணம். ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? நம்மாலான முயற்சிகளை நம்ம ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டே இருக்கிறோமா? அந்த கடன் தீர்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் நம்ம பக்கத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வெறும் மைத்ரேய முகூர்த்தத்தில் கவரில் பணத்தை மட்டும் எடுத்து வச்சா பத்தாது. அதற்கான விடாமுயற்சியோடு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை போட்டு உழைக்கும் போது தான் முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவரில் வைக்கக்கூடிய பணத்தை நடுவில் அவங்களுடைய கை செலவுக்கு தேவை அப்படின்னு எடுத்துடுறாங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சியாக சிலிண்டர் வந்துடுச்சு, வேறு யார்கிட்டையும் போய் கேட்க முடியல, இந்த கவரில் நான் சேர்த்து வச்ச 1000 ரூபா இருக்குது, ஸோ நான் இதை ஜஸ்ட்டு எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் நான் வேறு பணம் நம்ம வச்சிடலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இத்தனை மாதம் சேர்த்து வைத்ததற்கான அர்த்தமே அதில் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டி இந்த பொருள்களை எல்லாம் அதோடு வைத்து நீங்கள் வச்சா அதோட சக்தி தனி. நீங்கள் வெறுமனே எடுத்து ஒரு ரூபாய் நோட்டு அந்த கவரில் நம்ம அப்புறமா வைக்கலாம் அப்படின்னா அது அவ்வளவோ பலன் நமக்கு தராது. அதை மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய கவர் எந்தவித டேமேஜும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இந்த ஓரம்லாம் கிழிஞ்ச மாதிரி இருக்குதுன்னா அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு சாதா பிளெயின் ப்ரௌன் கவரோ ஒயிட் கவரோ கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு முகூர்த்த தப்பியும் இந்த கவரில் ஏற்கனவே இருக்க வேண்டிய பொருட்கள் இவை, சரிங்களா? இந்த 4 பொருளும் அந்த கவர்லேயே இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, அதுக்கப்புறம் மணி அட்ராக்டிங் ஏஞ்சல் நம்பர்ஸ் 8085200741, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் வேர்டு கவுண்ட் ஃப்ளோ, அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறையும் நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதணும். இந்த பக்கமும் எழுதலாம், அதை மாதிரி இது தீர்ந்து போச்சுன்னா இந்த பக்கமும் எழுதலாம். இப்போ 2 பக்கமும் நான் எழுதிட்டேன், இதற்கு மேலே இதில் எழுதுவதற்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு இலையை நீங்கள் அகல் விளக்கில் எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்கள் காற்றுல ஊதி விட்டுடலாம் அல்லது தண்ணீரில் கரைத்து விடலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஒருத்தவங்களோட கையெழுத்து சின்னதாக இருக்கும், இன்னொருத்தவங்களோடது பெருசாக இருக்கும். அதனால் எப்போ இதை எரிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட
அந்த கையெழுத்தோட சைஸை பொறுத்தது. அதை மாதிரி நம்ம வைக்கக்கூடிய பணம் 50 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இப்போ இன்று இரவு வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ரூபா வைத்தாலும் அதோடு கவரில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்கணும். ஏன்னா நாளைய நாள் அப்படிங்கிறது வியாழக்கிழமை, குபேரருக்கு உரிய நாள். அந்த வியாழக்கிழமை அதிகாலை நாம் அதை எவ்வளோ பணம் வச்சாலும், இப்போ நீங்கள் 200 ரூபா வச்சாலும் அது கூட ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் வையுங்க. நிச்சயமாக அந்த கடன் அப்படிங்கிறது விரைவில் தீரும். ஸோ நாளை தினம் 9/7/2026 வியாழக்கிழமை அதிகாலை 12:23 மணி முதல் 2:10 மணி வரை மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரம். மொத்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 நிமிடங்கள் இருக்குதுங்க. இதில் அந்த மையப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:58 மணி முதல் 1:33 மணி வரை. ஸோ அந்த 35 நிமிடங்கள் ரஃப்பாக பார்த்தோன்னா நைட்டு 1 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், 1 AM to 1:30 AM. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு அலாரம் வச்சு இந்த பொருள்களை எல்லாம் நீங்கள் அந்த கவரில் வச்சுட்டு நீங்கள் திரும்பவும் தூங்க போயிடலாம். மிக சக்தி வாய்ந்த நேரம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவுக்கும் உரிய நாள், குபேரருக்கும் உரிய நாள். நீங்கள் குரு பகவானையும் வேண்டிக்கிட்டு குபேரரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன ரூபாய் வைத்தாலும் அதோ 5 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் அந்த கவரில் வைங்க. நீங்கள் 2 கவர் வச்சுருந்தாலும் சரி அல்லது 3 கவர் வச்சுருந்தாலும் சரி, அதோடு ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சு மனதார வேண்டிக்கோங்க. நிறைய பேருக்கு இதில் குழப்பம் என்னென்னா, கவரையும் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் மாற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கவரை மாற்ற வேண்டாங்க. நீங்கள் அந்த ரூபாய் நோட்டை மட்டும்தான் அந்த கவரில் வைக்கணும். நம்ம இப்போ சொன்ன இந்த ஏஞ்சல் நம்பர்ஸு, ஸ்விட்ச் வேர்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்களால் பார்த்தாலே, அந்த நேரத்தில் பார்த்து பணம் என்கிட்ட வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே போதுமானது. வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். அதை மாதிரி கடன் தீரும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. ஒவ்வொரு கவர்லேயும் இந்த பிரியாணி இலை, இந்த கவுண்ட் ஃப்ளோ, பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, இந்த எண்கள், இது ஆப்ஷனல் தான். உங்களுடைய விருப்பத்தின் பேரில் இதை நீங்கள் ஒவ்வொரு கவர்லேயும் எழுதி வைக்கிறதும் வைக்காததும் உங்களோட விருப்பம். ஆனால் இந்த பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுறது, இந்த பச்சை கற்பூரம் வைக்கிறது, இது எல்லாருமே ஒவ்வொரு கவர்லேயும் நீங்கள் வைக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த கவர் மேலே எந்த வங்கியில் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக எழுதிக்கலாம். அதே போல் தனி நபர்கிட்ட நீங்கள் வாங்கியிருந்தால் அதையும் நீங்கள் அவரோட பேர் அதிலையும் நீங்கள் கவர் மேலே எழுதிக்கலாங்க. இவ்வளோதான் நீங்கள் செய்யணும். ஏன்னா இது நடு இரவில் வரதால் அந்த குறிப்பிட்ட நபரை நம்ம அந்த நேரத்தில் போய் பார்த்து கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் நான் ஒரு நல்ல அமௌண்ட் என் கையில் இருக்குது, நான் வாங்கின நபர்கிட்ட நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறதுனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் மைத்ரேய முகூர்த்தம் செய்து பார்த்துட்டு கடன் தீருவது மட்டுமல்லாமல் அவங்களுடைய கைகளில் எப்பொழுதும் பணம் புழங்குது, என்னுடைய கணவர் என் கையில் காசே தரமாட்டார், ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒரு பூ வாங்கணுனாலும் நான் அவர்கிட்ட கேட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொன்ன சில பெண்கள் இப்போ என்னுடைய கை செலவுக்கு கணவர் மாதம் பிறந்ததும் நீ ஒரு 1000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு என் கையில் கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முன்னேற்றம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நடக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம தாராளமாக செய்யலாம். ஒரு 5 நிமிடம் நீங்கள் செலவு செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.